சுவாமி எங்களுக்கு சம்பிரதாயத்தை சுலபமாக புரிய வைக்கிறதுக்கு வழி உண்டானார். உண்டு. என்ன வழி? அந்த சுவாமிக்கு அவருக்கு கேட்டவருக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். கிரிக்கெட் பிடிக்குமான்னு கேட்டேன். பிடிக்கும்னார். சரி, அப்போ அதை வச்சே சம்பிரதாயத்தை சொல்லுவோம். புரிய வைக்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு. விரிவாக கண்டுபிடிச்சிருக்கா. இந்த பிரகிருதி மண்டலம் தான் சின்ன சுவாமி ஸ்டேடியம். யூனிவர்ஸ்ன்றோமோ இல்லையோ, அந்த பிரகிருதி மண்டலம் தான் சின்ன சுவாமி ஸ்டேடியம். அதுல சத்வம், ரஜஸ், தமஸ், சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இது மூன்றும் கலந்ததுன்னா பிரகிருதி. அந்த மூணு தான் ஸ்டம்ஸ். அதுல அகங்காரம், மமகாரம் ரெண்டு பைல்ஸ். ஸ்டம்புக்கு மேல ரெண்டு வைக்கிறோம் இல்லையோ, அந்த ரெண்டு பைல்ஸ் இருக்கே, அகங்காரம், மமகாரம். அடுத்தது என்ன? புண்ணியம், பாபம் ரெண்டு அம்பயர், பரமாத்மா தேர்ட் அம்பயர். புண்ணியம்னு ஒரு அம்பயர், பாபம்னு ஒரு அம்பயர், பரமாத்மா தேர்ட் அம்பயரா இருக்கான். சரி, அடுத்தது என்ன? இந்த ஜீவாத்மான்றவன் தான் பேட்ஸ்மேன். 11 இந்திரியங்கள் இருக்கோ இல்லையோ, கண்டு, கேட்டு, உற்று, மூந்துன்னு இந்த புலன்கள் 11 இந்திரியங்கள் தான் அவனுடைய எதிரணியினர். 11 பேர் ஆப்பனன்ட்ஸ் ஜீவாத்மாவிற்கு. ஜீவனுக்கு சாஸ்திர ரீதியா சில வியவஸ்தைகள் உண்டு. என்னன்னா, நாம தெரிஞ்சு புண்ணியம் பண்ண மாட்டோம். நமக்கு அஜ்ஞாத சுகிருதம்னு பேரு. நம்மளுக்கு தெரியாமல் சில புண்ணியங்கள் நாம பண்ணுவோம். அஜ்ஞாத சுகிருதம்னு அதுக்கு பேரு. அதெல்லாம் நமக்கு புண்ணியத்துல சேர்ந்தது தான் அது. இந்த அஜ்ஞாத சுகிருதம் எது? வைடு, நோபால், ஓவர் த்ரோல ஜீவனுக்கு வர ரன்ஸ், இதெல்லாம் அஜ்ஞாத சுகிருதத்துல சேரும். அடுத்தது நியத ஆயுசு, அநியத ஆயுசுன்னு ஒன்று பேர். நியத்தம்னா டெஃபினட்டா ஒருத்தனுக்கு 15 வயசுல மரணம்னா மரணம், ஜோதிஷ சாஸ்திர ரீதியா. இல்ல ஒரு சில பேருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, உனக்கு 15 வயசுல தண்ணியில கண்டோம், அதுல தப்பிச்சியான 35 வயசுல மின்சாரத்துல கண்டோம், அதுல தப்பிச்சியான 40 வயசுல உபன்யாசத்துல கண்டோம்னு சொல்லிட்டே இருப்பான். இதுல இருந்து அது, அதுல இருந்து அதுன்னு, இதுல இருந்து அது தப்பிக்கிறோம் இல்லையோ. அநியத ஆயுசு, அநியத ஆயுசுனா டெஃபினட்டா எப்ப முடியும்னு தெரியாது. அவன் யாருனர்? நோபால்ல அவுட் ஆறவன். ஆக்சுவலி அவன் பூட்டான், ஆனா ஏதோ ஒரு சுக்கிருத விசேஷம் அவன் காப்பாற்றப்பட்டான். அடுத்தா ஜீவாத்மா பேட்ஸ்மேன் இருக்கான். இந்த ஜீவாத்மாவிற்கு ஒரு கோச் ஒருத்தர் இருப்பாரு, ஆச்சாரியன்றவர் தான் கோச். எதிர ரன்னர் ஒருத்தர் இருப்பாரு சுவாமி அப்படின்னார். அந்த ரன்னர் வேற யாரும் இல்ல, நம்முடைய பந்துக்கள். இந்த ரன்னருக்கு ஒரு டியூட்டி உண்டு. அது அசத்தா இருந்ததுன்னா நம்மளே கிரீஸை விட்டு கமான் கமான்னு கூட்டு அவுட் ஆகும், அதுவும் வெளில வந்து அவுட் ஆகும். ஆனா சிலது இருந்தால் கடைசி வரலும் கரெக்டான குட் பார்ட்னரா இருக்கும் இல்லையா. நம்ம பந்துக்கள் தான் நமக்கு ரன்னர். அடுத்தது இந்த சப்தாதி விஷயங்கள் தான் பந்து. உலகியல் இன்பங்கள் அதை தான் போடுறது. இந்த மனசு, இந்த இந்திரியங்கள் தான் என்ன பண்றது? நமக்கு அதை காமிக்கிறது. சப்தாதி விஷயங்கள்ல காண்பிக்கிறது. அதுல நமக்கு ஆசை வருது. ஜீவாத்மா கையில சாஸ்திரம்ன்றதான பேட்டை வச்சுட்டு இருக்கான். இப்ப ஜீவன் என்ன பண்ணணும்னு கேட்டா, சாஸ்திரம்ன்றதான பேட்டை வச்சுட்டு ஆச்சாரியன்றதான கோச் அவன் சொல்லி கொடுத்தபடியாக இந்த சப்தாதி விஷயங்கள்ன்றதான பந்தை தடுத்து தடுத்து சரியா விளையாடினான்னு சொன்னா, பெவிலியன்றதான பரமபரத்துல கைங்கரியம்ன்றதான கப்பு அவனுக்கு கிடைக்கும். இவ்வளவுதான் சுவாமி சம்பிரதாயம். இதுக்கு என்னத்துக்கு நாம ஆஹாவோ எங்களுக்கு புரியாது, எங்களுக்கு தெரியாதுன்னு இதை சொல்லிட்டு இருக்கோம். இதுதான் சம்பிரதாயம், இதுதான் பெரியவாள் வகுத்த வழி. இதுக்கு மேல வர ஒன்றும் கிடையவே கிடையாது சம்பிரதாயத்துல.